இந்த வருஷம் 2025 இந்தியால இருக்கிற மக்கள், குறிப்பா கேரளா, தமிழ்நாடுல அவங்களுக்கு இருந்த பினான்சியல் இஷ்யூ இல்ல ஏதாச்சும் பர்சனல் இஷ்யூனால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சில பேருக்கு பிசினஸ் லாஸ் ஆயிருக்கலாம், இல்ல ப்ராப்பரான இந்த இயர் இல்லாம கூட இருக்கலாம், இல்லைன்னா வீட்டுல இருக்கிற வயசானவங்க, சின்ன பசங்க ஏதாச்சும் ஒரு டிசீஸ் பாதிக்கப்பட்டிருந்து சரி இதெல்லாம் கடந்து வந்து அதுல இருந்து மீண்டு வந்த மக்கள் இப்போ அடுத்த வருஷம் 2026ல நம்மளுக்கு இந்த இயர் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி அந்த தாட்ல இருக்கும்போது மிகவும் கவலை கொடுக்கிற ஒரு விஷயமாக நம்ம பக்கத்து ஸ்டேட்ல கேரளால அடிக்கடி ஃபேஸ் பண்ற மாதிரி இப்பயும் H5N1 சொல்ற ஒரு பறவை காய்ச்சல் ரொம்ப பெரிய அளவுல அந்த ஊர்ல இறைச்சிக்காக போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல வளர்க்குற ஹென்ஸ்க்கு, டக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் இந்த வைரஸ்னால ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. இந்த வைரஸ் லேப்ல டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கேரளால இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் ஆர்டர் படி இந்த வைரஸ் கன்ஃபார்ம் ஆன இடத்துல இருந்து சரௌண்டிங்ல இறைச்சிக்காக மீட்டோ இல்ல எக்ஸோ சேல் பண்றதுக்கு தடை பண்ணிருக்காங்க. இதனால பல நான்வெஜ் ஹோட்டல்ஸ்ல இந்த பீரியட்ல இந்த இறைச்சியிலிருந்து கிடைக்கிற பல ஃபுட்ஸ் இல்லாத நிலை ஏற்பட்டு இருக்கு. இந்த டிசீஸ் ஃபர்தர் பேர்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு, பேர்ட்ஸ்ல இருந்து ஹியூமனுக்கு இம்பாக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் இந்த பேர்ட்ல இருந்து கிடைக்கிற ஃபிளஷ் எக்ஸ்க்கும் சேல் பண்றதுக்கு பேன் பண்ணும்போது, இன்னொரு இடத்துல நான்வெஜ் சேல் பண்ற ஹோட்டல் ஓனர்ஸ் அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஃபிளஷ் சேல் பண்ணதுக்கு பேன் பண்ணதுக்கு எதிர்த்து அங்க இருக்கிற பல ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல ரீசெண்டா கேரளால பரவன பறவை காய்ச்சல்னால அங்க இருக்க பேர்ட்ஸ்க்கு இம்பாக்ட் ஆன கரண்ட் சிச்சுவேஷன் பத்தியும், இந்த பேர்ட்ஸ்ல இருந்து மத்த பேர்ட்ஸ்க்கு பரவி இருக்கா, இதுல இருந்து ஏதாச்சும் ஹியூமன்ஸ் எஃபெக்ட் ஆயிருக்காங்களா, இந்த ஃப்ளூனால ஏதாச்சும் டெத் கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கா, இதை பிரிவென்ட் பண்றதுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் எடுத்த ப்ரிகாஷன்ஸ் பத்தியும், இதுல தமிழ்நாடோட சிச்சுவேஷன் எப்படி, தமிழ்நாட்டுல இருக்கிற போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல இதோட வைரஸ் ஏதாச்சும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, பக்கத்து ஸ்டேட் கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு பரவாம இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற கவர்மெண்ட் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப் டு டேட் ஆன வீடியோஸ் ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ஃபயர்ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பல வாட்டி இந்த பேர்ட் ஃப்ளூனால பாதிக்கப்பட்டிருக்கோம். தமிழ்நாடு, கேரளா மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற பல ஸ்டேட்ஸ் இதனால பாதிப்பாயிருக்கு. அந்த ஊர்ல மீட்டோட கன்சப்ஷனுக்காக ப்ரொடியூஸ் பண்ற போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல பல இடத்துல இம்பாக்ட் ஆகி அதனால சில ஸ்டேட்ஸ்ல ஹியூமன்ஸ்க்கும் எஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த வைரஸ் நம்ம நார்மலாக கன்சிடர் பண்ணி கண்டிப்பா ஒதுங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா பேர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா கேட்டகரியில இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவிட் டைம்ல எப்படி ஹியூமன்ஸ்க்கு இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ அதோட பல மடங்கு அதிகமா இந்த வைரஸ் பேர்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். தமிழ்நாட்டுல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பல போல்ட்ரி ஃபார்ம்ஸ் இருக்கு. எப்படி அந்த ஃபிளஷ் கன்சப்ஷனுக்காக அங்க நிறைய ஹென்ஸ் வளர்க்கப்படுகிறதோ, அதே மாதிரி கேரளாலயும் காலங்காலமா அவங்க அந்த மீட் அந்த கோழிகள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க. கேரளால இப்போ ரீசெண்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்த வைரஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க ஃபைண்ட் பண்ணப்பட்டாங்கன்னா, கேரளால இருக்கிற ஆலப்புழா கோட்டியம் டிஸ்ட்ரிக்ட்ல 8 to 10 பஞ்சாயத்ஸ்ல இருக்கிற வார்டு நம்பர் 38, 39, வார்டு நம்பர் 5ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதிவாகி இருக்கு. ஒரு போல்ட்ரி ஃபார்ம் இருக்கு. அங்க யூசுவலா பார்த்தோம்னா ஃபிளஷுக்காக அங்க இருக்க ஓனர்ஸ் இந்த ஹென்னை க்ரோ பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஃபிளஷுக்காக வளர்க்குற போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல சம்டைம்ஸ் சில கோழிகளை பார்த்தோம்னா உடம்பு சரியில்லாமையோ இல்ல வேற ஏதாச்சும் காரணத்துக்காக ஒரு சில இறக்கலாம். சரௌண்டிங் ஏரியால பார்த்தோம்னா ரொம்ப கொத்தா கண்டினியூஸா இந்த கோழி இறந்துட்டே வருது. அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் உடனே அங்க இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மகாராஷ்டிரால இருக்கிற போபால் டிஸ்ட்ரிக்ட்ல அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் டிசீஸ் ஆயிருந்தா அங்க ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு லேப் இருக்கு. அந்த இடத்துல இங்கிருந்து எடுத்துட்டு போய் அந்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ற டைம்ல H5N1 அப்படின்னு சொல்லி அந்த வைரஸ் இந்த எடுத்த சாம்பிள்ஸ்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது கன்ஃபார்ம் ஆன உடனே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பர்டிகுலர் வார்டு நம்பர் 37, 38 அப்படின்னு சொல்லி இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற பல போல்ட்ரி ஃபார்ம்ஸ் டோட்டலா வைப் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல சரௌண்டிங்ல இருக்கிற ஒரு வெள்ளூர் என்ற ஒரு பிளேஸ்ல thousands of ducks பார்த்தோம்னா டெட் ஆயிருக்கு. அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் மைட் பி இந்த வைரஸ் இதுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லி அதுக்கான ப்ரிகாஷன்ஸும் அவங்க கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு டேஞ்சர்னா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு வைரஸ் அடுத்தவங்க ஸ்ப்ரெட் ஆனா அவங்களுக்கு வர சிம்டம்ஸ்னால நம்ம ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். பட் ஒரு பேர்ட்ஸ்க்கு அது அடுத்த பேர்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகும். இது கண்ட்ரோல் பண்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. இங்க மட்டும் இல்ல, வேர்ல்ட் லெவல்லே ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கு. ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சைனான்னு எடுத்துட்டா, ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் ஃபவுண்ட் ஆனாலே உங்க சரௌண்டிங்ல இருக்கிற பல பேர்ட்ஸை பார்த்தோம்னா உயிரோட பார்த்தோம்னா அவங்க அது வைப் அவுட் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய லெவல்ல போல்ட்ரி ஃபார்மர்ஸ் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே
ப்ரிகாஷன்ஸ்க்காக மாஸ்க் கொடுக்கறது, ஸ்ப்ரே அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பல ப்ரிகாஷன்ஸ் அவங்க அந்த கண்ட்ரிஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் கேரளால இந்த வைரஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே சரௌண்டிங்ல இருக்கிற பல பேர்ட்ஸ்க்கு டோட்டலா வைப் அவுட் பண்ணதுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கன்ஃபார்ம் ஆன பிளேஸ்ல இருந்து சரௌண்டிங்ல அந்த ஃபிளஷ்க்கும் அந்த எக்ஸ்க்கும் சேல் பண்றதுக்கு பேன் பண்ணிருக்காங்க. இதுக்காக அங்க இருக்க பல ஹோட்டல்ஸ், நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்காங்க, அவங்களோட பிசினஸ் ரொம்ப பெரிய அளவுல இம்பாக்ட் ஆகும்னு சொல்லி இந்த உத்தரவுக்கு எதிராக பார்த்தோம்னா எல்லா ஹோட்டல்ஸும் க்ளோஸ் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு வராங்க. எஃபெக்ட் ஆகாத ஏரியாஸ்ல ஃபிளஷ் எக் சேல் பண்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த வாங்குற அந்த ஃபிளஷ் ப்ராப்பரா குக் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸை வந்து சில பேர் வந்து ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இன்கேஸ் அந்த எக்ஸ்ல ஏதாச்சும் வைரஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆஃப் பாயில் சாப்பிடும்போது ஹியூமன்ஸ்க்கு இம்பாக்ட் ஆகணும் ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக வேண்டி அங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம லைஃப்ல தமிழ்நாட்டுல பல வாட்டி நம்ம பார்த்திருப்போம். இந்த பேர்ட் ஃப்ளூனால கேரளால இப்போ வரைக்கும் பேர்ட்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு இப்போ வரைக்கும் டைரக்ட் இம்பாக்டோ ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. இதனால எந்த டெத் கேசஸும் ரிப்போர்ட் எதுவும் ஆகல. இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், பேர்ட்ஸ் கிட்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகுமா, இந்த டிசீஸ் ஆகுமா இல்லன்னு சொல்லி கேள்வி இருக்கலாம். யார் ரொம்ப அந்த பேர்ட்ஸ் கூட ரொம்ப ஐ கான்டாக்ட், ரொம்ப க்ளோஸா கான்டாக்ட்ல இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல வளர்க்குறவங்க, அவங்க அந்த பேர்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா கான்டாக்ட் இருக்கும்போது ஹியூமன்ஸ்க்கும் டிரான்ஸ்பர் ஆகிறது சம் சான்சஸ் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் யாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகலன்னு அங்க இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இது வந்து கேரளால கரண்டான சிச்சுவேஷன். தமிழ்நாட்டோட சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிஷியலா இப்போ வரைக்கும் இதனால தமிழ்நாட்டுல இந்த வைரஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு எந்த போல்ட்ரி ஃபார்ம்ஸ்க்கோ, எந்த ஒரு பேர்ட்ஸ்க்கோ, எந்த ஒரு ஹியூமன்ஸ்க்கோ இப்போ வரைக்கும் இம்பாக்ட் ஆகல. இது ஃபர்தரா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நம்ம ஸ்டேட்க்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் பல ரெஸ்ட்ரிக்ஷன், பல ப்ரிவென்ஷன்ஸை அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த வைரஸ்னால இங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா போல்ட்ரி ஃபார்ம்ஸோட ஓனர்ஸ் தான். இதை நம்பி நாமக்கல்ல இருக்கிற பல ஃபேமிலிஸ் இருக்கு. இன்டைரக்ட்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மீட்டோட சப்ளை எப்படின்னு பார்க்கும்போது சென்னையிலேயே பார்த்தோம்னா பர் வீக் இல்லைன்னா பர் டேக்கு பார்த்தோம்னா பல டன்ஸ்க்கு வந்து அந்த ஃபிளஷ் வந்து சப்ளை ஆகுது. மோஸ்ட்லி இங்க இருக்கிற பீப்புள் பார்த்தோம்னா சென்னையில மோஸ்ட்லி இந்த ஃபிளஷ் தான் பல வருஷமா சாப்பிட்டு பழகப்பட்டிருக்காங்க. இந்த வைரஸ் வந்து இங்க ஸ்ப்ரெட் ஆகியே இருக்காது. இதுக்கான எந்த சிம்டம்ஸும் இங்க இருந்திருக்காது. இந்த போல்ட்ரியில இருக்கிற ஹென்ஸ்க்கு இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இந்த கடலை இந்த இறைச்சி சாப்பிட்டு பல பீப்புளுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி டிசீஸ் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அது ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆகி பல டிஸ்ட்ரிக்ட்ஸ், பல மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபிளஷ் சேல் பண்ற பிசினஸ்மேன் வந்து ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால பல நான்வெஜ் ஹோட்டல்ஸ்ல நம்ம சேலும் ரொம்ப பெரிய அளவுல டிக்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்தோம்னா ஒரு கோட்டுக்கோ இல்ல ஒரு கவுக்கோ ஒரு டிசீஸ் ஆயிருக்கு, அந்த ஃபிளஷ் சாப்பிடறதுனால மக்களுக்கு வைரஸ் வரும்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பட் ஒரு ஹென்க்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அது சாப்பிடறதுனால நம்மளுக்கும் வந்துடும் சொல்லி யாராச்சும் சொன்னாங்கன்னா உடனே எல்லாரும் நம்பி அது வாங்குறதே வந்து பல மாசத்துக்கு அவாய்ட் பண்றாங்க. இந்த மாதிரி யாராச்சும் அன்வான்டான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து யாருமே நம்பாதீங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம்னா இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலோ ஒரு மேரேஜோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் சமைக்கணும்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றது அவங்க சிக்கனை தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னு பார்த்தா அது வந்து லெஸ் காஸ்ட்னால. இந்த மாதிரி வைரஸ் கேரளால இந்த பேர்ட்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டுல சடனா ஏதாச்சும் ராங் இன்ஃபர்மேஷன் பண்றதுனால பல பிளேசஸ்ல இதுக்கான இம்பாக்ட் இருக்கும். நிறைய பேர் அது வாங்காம இருப்பாங்க. ஏற்கனவே அவுட் சைட் ஃபுட் நைட் டைம்ல சிக்கன் பிரியாணி, தந்தூரி, சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளஷ் சம்பந்தமாவே பல ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூஸா இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும்போது, இந்த மாதிரி சப்போஸ் இன்கேஸ் இந்த மாதிரி பேன் ஆகும்போது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற ஃபுட் லவர்ஸ் பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களால எப்படி அந்த வீக்கெண்டே டிராவல் பண்ண முடியும்? சோ இந்த மாதிரி அன்வான்டான ராங் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது நிப்பாட்டுங்க. இந்த வைரஸ்க்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்த ப்ரிகாஷன்ஸ் என்னன்னு பார்த்தா 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற பார்டர்ஸ், அதாவது கேரளாவும் தமிழ்நாட்டுக்கு நடுவுல இருக்கிற பார்டர்ஸ், தென்காசியில இருக்கிற புலியேரி சோதனை சாவடி, கோவை அப்படின்னு சொல்லி பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு பல சரக்கு வாகனங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய லோடு வரும். அந்த வர லோட்ல இருந்து தமிழ்நாட்டுல ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த வர லோட்ல இருக்கிற அந்த வண்டியில இருக்கிற டயர்ஸ்க்கு ஸ்ப்ரே அடிக்கிறது, அங்க அந்த வண்டியில டிராவல் பண்றதுக்கு ஃபீவர் இருக்கான்னு சொல்லி ஸ்கேனர் மூலமாக நம்ம செக் பண்றது அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பார்டர்ஸ்லயே அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து வந்து எங்க போகுது, எதுக்காக வருதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் வந்து அப் டு டேட்டாக இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணப்படுது. அதே மாதிரி கேரளால இருந்து தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் ஆகிற பல அந்த ஹென்ஸ்கான ஃபிளஷ் எடுத்துட்டு போறதுக்கு பல வெஹிக்கல்ஸ் வருது. அங்க வெஹிக்கல்ஸ்ல அந்த ஹென்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு கேஜஸ் இருக்கும். அந்த கேஜஸ் மேல ஸ்ப்ரே அடிக்கிறது, இல்லைன்னா வேற ஏதாச்சும்
ஒரு போல்ட்ரி ஃபார்ம்ல ஒரு எம்ப்ளாயோ இல்ல வேற யாராச்சும் ஒருத்தரோ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவங்க ஹேண்ட்ஸ் அவங்க லெக்ஸ் ஸ்ப்ரே அடிக்கிறது, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா செக் பண்றது அப்படின்னு சொல்லி பல ஹை லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன்ஸ் தமிழ்நாடுல இருக்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பை மிஸ்டேக் இது ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் போல்ட்ரிலயோ ஒரு பர்டிகுலர் பேர்ட் தெரியாம வந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கே தெரியாம ரொம்ப ஃபாஸ்டாவா அடுத்தடுத்த பக்கத்துல இருக்க பல போல்ட்ரிஸ்க்கு பக்கத்து சரௌண்டிங்ல இருக்க பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிரும். இதனால என்ன ஆகும்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக ஒரு கவர்மெண்ட்க்கு இருக்கும். இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா நாமக்கல்ல முட்டையோட ப்ரொடக்ஷன் கன்சப்ஷனோட ரொம்ப குறைவா இருக்கு, எக்ஸ்போர்ட்டும் அதிகமா ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த டைம்ல முட்டையோட விலை வரலாறு காணாத ரொம்ப பேர் அளவுல அதிகமாயிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டிசீஸ்னால கேரளால இருக்கிற சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற சில பிளேசஸ்ல இந்த இறைச்சி இந்த எக் வந்து யூஸ் பண்றதுக்கோ சேல் பண்றதுக்கோ பேன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க கேரளால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த வைரஸ் பத்தி அங்க இருக்க கவர்மெண்ட் எடுக்கிற ப்ரிகாஷன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஃபர்தரா நம்ம நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளோட கவர்மெண்ட்டும் இதோட ப்ரிகாஷன்ஸும் பல ப்ரிவென்ஷன்ஸும் எடுத்துட்டு கண்டினியூஸா வர்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வைரஸ் ஃபர்தரா நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டோம். இந்த மாதிரி இந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தா நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல இதை பத்தி கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். அதுக்கு பிஃபோர் நீங்க இந்த மாதிரி டாபிக்ஸ் இல்ல வேற ஏதாச்சும் சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவீங்கன்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்டோட கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.